ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வாராகி அம்மன் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். கோயிலுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செய்யார் அண்ணா நகரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கல்யாண முருகர் ஆலயத்தில் வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி 4ஆம் நாள் சந்தன காப்பு அலங்காரம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. வளர்பிறை பஞ்சமி, ரொம்ப விசேஷமான நாள். இன்றைக்கி சாமிக்கு பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க, அபிஷேகம், ஆராதனை, அலங்காரம் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை முழுமையாக பாருங்கள். செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனல் காணொலி வழியாக ஆஷாட நவராத்திரி விழா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். வாராகி அம்மன் அருள் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வேண்டிக்கோங்க. வாராகி அம்மனை நம்ம எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக நிறைவேறும். வாராகி அம்மன் இன்றைக்கி சந்தன காப்பில் காட்சியளிக்கிறாங்க, குதிரை வாகனத்தில். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் வாராகி அம்மனுடைய சந்தன காப்பு நீங்கள் பார்க்க முடியும். மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வாராகி அம்மன் சந்தன காப்பில் குதிரை வாகனத்தில் எவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறாங்கன்னு பாருங்கள். பார்க்கும்போது அப்படியே மெய் சிலுக்க இருக்குது. அலங்காரம் உங்களுக்கு நான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். சந்தன காப்பு குதிரை வாகனத்தில் மெய் சிலுக்க வாராகி அம்மன் அமைஞ்சிருக்காங்க பாருங்கள். ஓம் 44 ரிஷிகளுக்கு, ஓம் அண்ணாமலையாருக்கு, ஓம் உண்ணாமலையாருக்கு,
ஸ்ரீ வராகம்பிகமூர்த்திக்கு ஜெகதம்பிகே. இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, சவுண்டே வரல. ஆனா அலங்காரம் பண்றச்ச நன்னா பேசுறீங்க. ஒரு ஆலயத்துக்கு வந்தா லயமா இருக்கணும்னு தினந்தோறும் சொல்றேன். முதல்ல சொல்றதே அதுதான். நீங்க என்னன்னா சொல்லுங்க சுவாமி, நாங்க பண்றதுதான் பண்ணுவோம். பசங்களை அமைதியாக சொல்லுவாங்க. இன்றைய தினமானது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் செய்யாறு அண்ணா நகரிலே எழுந்து சேவை சாதிக்க கருணாமூர்த்தியாக விளங்கக்கூடிய வள்ளி தேவசேனா சமேத கல்யாண முருகர் ஆலயத்திலே பரிவார மூர்த்தியாக எழுந்து சேவை சாதிக்கக்கூடிய இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தியின் சொரூபமாக விளங்கக்கூடிய நமது ஸ்ரீ வராகி அம்பிகை மூர்த்திக்கு ஆஷாட நவராத்திரி உற்சவமானது 7ஆம் ஆண்டு சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் 4ஆம் நாள் விசேஷமானது ஒரு அலங்காரம், கந்தம் என்று சொல்லக்கூடிய சந்தன காப்பு அலங்காரம். சுவாமிக்கு 4 மணி அளவிலே 16 வகை திரவியங்களை கொண்டு விசேஷமாக அபிஷேகமானது செய்யப்பட்டு, அதனை தொடர்ந்து தன் திருமேனி முழுவதும் சந்தனமானது சாத்தப்பட்டு, எங்கும் கண்டிடாத அளவிலே வருஷத்துக்கு ஒரு முறை சந்தன காப்பு அலங்காரம். இன்றைய தினம் பார்த்தேன்னா அம்பாள் குதிரை வாகனத்தின் மீது ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜா எப்படி இருக்கிறாரோ அதுபோல இன்றைய தினம் குதிரையின் மீது மகாராணியாக நமது வாராகி இன்றைய தினம் எழுந்து சேவை சாதிக்கிறார். அம்பாள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இன்னைக்கு என்ன ஒரு தனிப்பெரும் விசேஷம் பார்த்தீங்கன்னா, பஞ்சமி அமாவாசையிலிருந்து 5ஆம் நாள் பஞ்சமி, பௌர்ணமியிலிருந்து 5ஆம் நாள் பஞ்சமி. ஆகையால இந்த நவராத்திரியில எல்லாரும் வந்து கேட்டீங்கன்னா, சுவாமி அபிஷேகம் சீக்கிரமா முடிச்சுட்டீங்களே, பஞ்சமி இல்லையான்னு. எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் பிரம்மோற்சவம் கொடி ஏற்றி காப்பு கட்டிட்டால்னா அதில் நடக்கக்கூடிய விசேஷங்கள் எதுவும் கிடையாது. சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா பிரதோஷம் பண்ண மாட்டான், முருகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை பண்ண மாட்டான், விநாயகர் கோயில் பார்த்தீங்கன்னா சங்கட சதுர்த்தி பண்ண மாட்டான். அதே போல நம்மளுடைய அம்பாளுக்கு இன்றைய தினம் பஞ்சமி நடக்கக்கூடிய பூஜைகள் உண்டு. அபிஷேகம் மட்டும் நம்ம தினந்தோறும் அந்த நவராத்திரியில் பண்ணக்கூடிய அபிஷேகங்கள் தான் அம்பாளுக்கானது நடைபெற்றது. இன்றைய தினம் விசேஷமானது ஒரு மகாராணி அலங்காரத்திலே எழுந்து சேவை சாதிக்கிறார். திருமேனி முழுவதும் பல வகை புஷ்பை மாலைகளை சாத்திண்டு நமக்காக சிரித்த முகத்தோடு எழுந்து சேவை சாதிக்கிறார். அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த நவராத்திரியில் பஞ்சமி தினத்தன்று பஞ்சம் அப்படின்னா நிறைய பொருள் உண்டுங்க. பஞ்சபூதங்கள், பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய ஓம் நமச்சிவாய என்றக்கூடிய பஞ்சாட்சரம், பஞ்ச தீபங்கள் அப்படின்னு எவ்வளவோ சொல்லிட்டு போலாம். அது போல பஞ்சமி, அந்த அமாவாசை பிரதமை, திருதியை, நவமி, பஞ்சமி சொல்லுவார். அந்த 5ஆவது நாள் பஞ்சமி. அது போல இன்றைய தினமானது சுவாமிக்கு விசேஷ அந்த பஞ்சமி தினத்தன்று சந்தன காப்பு அலங்காரமானது சாத்தப்பட்டு இருக்கிறது. சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதனை தொடர்ந்து ஆலயத்தின் சார்பாக 7ஆம் நாள் நாளை மறுநாள் விசேஷமானது இந்த அம்பாளுக்கு மட்டுமே சாத்தப்படக்கூடிய நவதானிய அலங்காரம். நவதானியெல்லாம் யார் யார் வாங்கி கொடுக்கணுமோ நாளைக்கு கொடுத்துடணும். நாளை காலையில மறுநாள் காலையில வரையிலும் கொடுத்துடணும். அந்த முளைக்கட்டிய பச்சை பயிரானது அம்பாள் மடியிலே கட்டப்பட்டு 8ஆம் நாள் விதர்சனம் செய்யப்பட்டு அந்த பச்சை பயிரானது புத்திராபாக்கியம் இல்லாத தம்பதிக்கு அந்த பச்சை பயிரானது ஆலய நிர்வாகத்தின் மூலமாக வழங்கப்படும். யாரெல்லாம் புத்திராபாக்கியம் இல்லையோ அவளெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவா யாராவது இருந்தா அவ கிட்ட சொல்லி நீங்க அழைச்சிட்டு வரணும். அதனுடைய பலாபலன் பாதி நம்மளை சேரும். புத்திராபாக்கியம் இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வந்து ஜாதகம் வச்சு பூஜை பண்ணக்கூடிய நாள் 11ஆவது நாள். நேற்றே கேட்டீங்க. நிறைவாக தான் அந்த கல்யாணம் ஆகக்கூடிய பரிகாரமானது புஷ்ப அலங்காரத்திலே அவளுடைய ஜாதகம் வைத்து சுவாமிக்கானது அந்த அர்ச்சனையானது செய்யப்படும். ஆகையால புத்திராபாக்கியம் இல்லாத தம்பதியாரா இருந்தால் அவளுக்கு அந்த விஷயத்தை தெரிவித்து அவளையும் அழைச்சிடுவாங்க. அதுபோக இந்த வருடம் நம்மளுடைய ஆலயத்தில் ஆடி கிருத்திகை 2 கிருத்திகை வருது. முதல்ல வரக்கூடிய கிருத்திகை நம்மளுடைய ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ஆடி
4ஆம் தேதி சனிக்கிழமை பரணியை முன்னிட்டு நமது ஆலயத்தில் 500 பால் குடமானது எடுக்க 600 பால் குடமானது எடுக்க உள்ளாதவர்கள் முன்பதிவு செய்யும் அன்பர்கள் ரூபாய் 601 ஆலய நிர்வாகத்தினரிடம் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து 11வது நாட்கள் எங்கும் எந்த ஆலயத்திலும் நடைபெறாத ஒரு தனிப்பெரும் அபிஷேகம். 11வது நாள் காலையில 8 மணிக்கு யாகசாலை பூஜைகளானது ஆரம்பிக்கப்பட்டு 9 மணிக்கு திரவியங்கள் 108 திரவிய அபிஷேகம். இந்த வருஷம் போன வருஷம் 58 வகையான திரவியங்கள் பண்ணோம். இந்த வருஷம் 108 வகையான அபிஷேகங்கள் குறைந்தபட்சம் 4 மணி நேரமானது அந்த அபிஷேகமானது நடைபெற இருக்கிறது. பக்தர்கள் அனைவரும், ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் வருது, மீன்குட்டியே சொல்லணும் இல்லையா, அப்புறம் சுவாமி நான் வெளியே அங்கே இருக்கேன் எங்கள் ஆற்றுல வரக்கூடாது அதெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமை தான் வருது. காலையில் 8 மணிக்கெல்லாம் ஆலயத்துக்கு வந்துடணும். 7:30 to 9 யாகசால பூஜைகளானது நடைபெறும். 9 மணிக்கு அந்த அபிஷேகமானது ஆரம்பிக்கப்பட்டால் 12 மணி வரைக்கும் நடைபெறுங்க. 12 1 ஆகலாம். ஆலயத்தின் நிர்வாகத்தின் மூலமாக மதியம் பிரசாதமானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திரவியம் வாங்கி கொடுக்கும் அன்பர்கள் அந்த பக்கத்தில் வந்து லிஸ்ட் ஒட்டின்னு இருப்பாங்க, அதை பார்த்து திரவியங்கள் வாங்கி கொடுக்கலாம். இல்லை சுவாமி என்னால் திரவியம் வாங்கி கொடுக்க முடியலன்னா ஆலய நிர்வாகத்தினிடம் 500 ரூபாய் செலுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன திரவியம் வேணுமோ அதை வாங்கி கொடுத்துருவான். எனக்கு மஞ்சள் தூள் வாங்கி கொடுக்க சொல்லுங்க சுவாமி, உங்களுக்கு கதம்படி வாங்கி கொடுக்க சொல்லுங்க, உங்களுக்கு என்னென்ன திரவியம் வேணுமோ அதை ஆலயத்தின் நிர்வாகத்தினிடம் சொல்லினா அவளே வாங்கி கொடுப்பான். ஆகையால சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முதல்ல சங்கல்பமானது நடைபெறும். இந்த சங்கல்பம் நமக்கு தான், அதனால ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கணும். முதல்ல நம்மளுடைய கோத்திரம், நம்ம ஆத்துல பெரியவா பேர்ல ஆரம்பிச்சு கடைசி சின்ன பசங்க பெயர் வரைக்கும் ராசி நட்சத்திரம் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன குறைகள் உள்ளதோ அந்த குறைகளை மனப்பூர்வமா பிரார்த்தனை பண்ணிக்கணும். வேண்டத்தக்கவோனே வேண்டும் பொருளை தருவோனேன்னு சொல்லியிருக்கான். நம்ம என்ன வேண்டுறோமோ அந்த வேண்டக்கூடிய வரங்களை அம்பாள் தரத்துக்கு ரெடியா இருக்கிறான். அதை வாங்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோமான்னு பார்த்து ஓம் பார்தால்யே நமஹ, ஓம் வராகமுகாயே நமஹ, ஓம் விஷ்ணுவல்லபமேகமாங்கமகாமாஜமைக்யம் காமேஸ்வரோ சபனோதராலே குபேராஜ வை சவனாய மகாராஜாய நமஹ. ஓம் சிதலே தும் ஜெகநாதா, சிதலே தும் ஜெகத்பிதா, சிதலே தும் ஜெகதாதி, சீதலாயை நமோ நமஹ. श्यामलाय विद्महे दण्डहस्ताय धीमहि तन्नो वाराहि प्रचोदयात्. आनन्दगोलागलकर्पूरं नीराजनं समर्पयामि. அந்த படியில் இறங்குறா, படியில் இறங்குறா, படியில் இறங்குறா, அப்படியே கூடாதுடா படி. கணேசனா கூடாது கூடாது கூடாது.
ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டிட்டு போங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.